அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ வந்து வாங்க சூப்பரான ஒரு விளாக் பார்ப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் விளாக் தான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து போகிறோம். டிசம்பர்னாலே எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா களைகட்டும், அந்த கல்யாண காட்சிலாம் வந்து செம்ம சூப்பராக வந்து இருக்கும். செம்ம இதாக வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வந்து டிசம்பர் மாதம் ஃபுல்லாக வந்துமே பார்த்திங்கன்னா கல்யாணம் தான். அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் மஹாலுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியலை. ஸோ அதனால் வந்து சரி இன்றைக்காவது வந்து ஷூட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மஹால் கிடையாது, பெரிய வராண்டா மாதிரி உள்ளதில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து வைக்கிறாங்க. பாருங்கள், நாங்கள் வந்து போனதே கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து மூணு பேருக்கு வந்து ஒன்றா வந்து கல்யாணம் வைக்கிறாங்க. அப்படியே வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு பார்த்திங்கன்னா பொண்ணையெல்லாம் பார்த்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைலாம் 3 பேர், அதனால் வந்து 3 ஜோடி. ஸோ அதனால் பார்த்துட்டு அப்படியே வந்து வந்தியாச்சு, சாப்பிட்றதுக்கு வந்தியாச்சு. பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. கல்யாணம்னாலே வந்து கூட்டமாக தானே இருக்கும். அந்த மாதிரி ஒரு க்ரௌடாக இருந்துச்சு. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் தான் வந்து ரொம்ப கல்யாண காட்சியெலாம் வந்து வைப்பாங்க. இந்த மேலத்தெரு, இந்த கிழக்கு தெரு, அந்த மாதிரி தெருலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செம்ம கிராண்டாக செம்ம சூப்பராக இருக்கும். கல்யாணம்லாம் செம்ம அட்டகாசமான இதில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மேலத்தெருன்னு சொன்னது இல்லையா, இந்த கிழக்கு தெரு வீடு இந்த மேலத்தெருவில் தான் பார்த்திங்கன்னா செம்ம கிராண்டாக ரொம்ப வந்து சூப்பராக வந்து இருக்கும். ரொம்ப நல்லா வந்து சூப்பராக வந்து நல்லா ஜெயின்னு கிடக்கும். விடிய யாருமே தூங்க மாட்டாங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து சும்மா வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து நடந்துட்டு சும்மா இது பண்ணி ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி தான் வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் ரொட்டி, அதுக்கப்புறம் சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து ரொட்டிக்கு சால்னா வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பேடா அது வந்து வச்சாங்க. ஸ்வீட் பீடாவில் வந்து இந்த வைப்பாங்கல்ல அந்த ஸ்வீட்டு, அது வந்து இந்த பீடாவில் வந்து வச்சாங்க. அதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு பிடிக்கலை, அதனால் வந்து சாப்பிடல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெக் பீஸ் வந்து ஃப்ரை பண்ணதை வச்சாங்க. இடியப்பம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்பு, அதெல்லாம் சொல்லிட்டேன். கறி குழம்பு, சப்பாத்தி, இதுதான் வந்து வச்சாங்க. இதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி வந்து இன்னொரு கல்யாணம் இருந்துச்சு, அதுக்கு போயிருந்தோம், அட்டன் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி, இடியப்பம், சப்பாத்தி, ரொட்டி, கரியானம் எல்லாமே கேஎஃப்சி மாடல், கேஎஃப்சி வந்து சிக்கனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் எல்லாமே இருந்தது. குலோப் ஜாமுன் எல்லாமே இருந்தது. இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிள் தான். இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து விசேஷம் வந்து வைப்பாங்கல்ல, இந்த மாதிரி வந்து மேலத்தெருலாம் வந்து செம்ம அட்டகாசமாக இருக்கும்னு சொல்லியிருக்கனால அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர்லாம் வருவாங்க. இந்த விஜய், சூரிய அந்த மாதிரி ஆக்டர்லாம் வந்து வருவாங்க. விஜய் வந்து வந்திருந்தாங்க. மேலத்தெரு கல்யாணத்துக்கு வந்து மேரேஜுக்கு வந்து வந்திருந்தாங்க. எங்கள் மாமாலாம் வந்து போயிட்டு வந்தாங்க. ஏன்னா எங்கள் மாமாவுக்கு வந்து தெரிஞ்சவங்க கல்யாணம் தான் அது. ஸோ அதனால் வந்து போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து தேங்காயெலாம் போட்டு ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு அவ்வளோ வந்து இறங்கலை, ஏன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா. ஸோ அதனால் வந்து ஒரு சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 9:30 மணிக்கு தான் நாங்களே வந்து வந்தோம். அந்த டைமே வந்து பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடாக தான் இருந்துச்சு. எப்படியோ வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இதே மாதிரி வந்து இந்த மந்த் வந்து முடிகிற வரைக்குமே கல்யாணம் தான் எங்கள் ஊரில். செம்ம கிராண்டாக இருக்கும். பாருங்கள் இந்த லைட் செட்டப்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, இன்னும் நிறைய விலாக் வீடியோ, சமையல் வீடியோ இதெல்லாம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.